Dear students, plus 2 Maths, Chapter 12, Discrete Mathematics, தனிநிலை கணிதம், Introduction for Mathematical Logic. இப்போ நம்ம 12.2 எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அதில் வர சம்ஸை நம்மளால் தங்கு தடங்கள் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எனி டெக்கரேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் கால்ட் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் எ ப்ரப்போஷன் விச் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பட் நாட் போத். அதாவது ஒரு கூற்று வந்து ஸ்டேட்மெண்ட்டாக ஆகும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை அப்படின்றது ட்ரூவாக இருக்கலாம் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கலாம், ஆனால் இரண்டுமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனி இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் சச் அஸ் எக்ஸ்க்ளமேட்டரி, கமாண்ட் அண்ட் எனி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் cannot be a statement. இப்போ நம்ம இம்பேரட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னும் போது ஒருத்தருக்கு நம்ம கட்டளை இடுறோம், அந்த பேனாவை கொண்டு வா அல்ல அந்த புக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது கட்டளை வாக்கியங்கள். அதே சமயத்தில் நீ நல்லா இரு, நீ வந்து நல்ல மதிப்பெண் வாங்குவ, நல்லா படி அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்கிறதும் வந்து நம்ம எதில் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்துக்கிறது கிடையாது. இந்த ட்ரூத் வேல்யூ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் டைப்பும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எடுக்கிறது கிடையாது. எக்ஸ்க்ளைமேட்டரினா ஆச்சரிய குறிப்போட்ட வார்த்தைகள், ஐயோ இந்த பில்டிங் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது, எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம எதில் இன்க்ளூட் ஆகாதுன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகாது. The truth value of a statement refers to the truth or the false according to the statement. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உண்மைத்தன்மை வந்து ஒன்று ட்ரூத்தாக இருக்கலாம், அதாவது ட்ரூவாக இருக்கலாம் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கலாம். The truth value of a statement refers to the true value when the statement is true. இப்போ ஒரு ட்ரூத் வேல்யூ வந்து நம்ம எப்போ ட்ரூ அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும் பொழுது மட்டும்தான். இட் இஸ் டினோட்டட் பை டி ஆர் 1. அதாவது இந்த 1 0 அப்படின்றத கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இங்கே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்ம இங்கே ட்ரூத் வேல்யூக்கு டி தான் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறோம். த ட்ரூத் வேல்யூ ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த ஃபால்ஸ் வேல்யூ வென் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும்பொழுது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஃபால்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை எஃப் ஆர் 0. அண்ட் ஓப்பன் சென்டென்ஸ் இஸ் எ சென்டென்ஸ் whose truth can vary according to the same conditions which are not stated in the sentence. ஓப்பன் சென்டென்ஸ் அப்படின்றது குறிய எக்ஸாம்பிள் இது x × 7 = 35. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 7x = 35, x = 5. இந்த ஈக்குவேஷன் அப்படின்றது ஓப்பன் சென்டென்ஸ். இது வந்து x = 5 இருக்கும்போது மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும். அதர்வைஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னும் போது 7x = 35 அப்படின்றது ஃபால்ஸ் வேல்யூவை குறிக்கும். நமக்கு எக்ஸாம்பிள் 12.11ல் சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அது வேலிட் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் இன் த வேர்ல்டு அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். செகண்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 3 + 4 = 8. அதுக்கு அடுத்தது 7 + 5 > 10. கிவ் மீ தட் புக். 10 - x = 7. How beautiful this flower is. Where are you going? Wish you all success. This is the beginning of the end. இப்போது இந்த 9 சென்டென்சஸ் இதில் கொடுத்துருக்காங்க, அதாவது வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு எது எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். 1, 3 ஆர் த சென்டென்சஸ் whose truth values true. 1ம் 3யும் பாருங்கள். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் இன் த வேர்ல்டு, இது நமக்கு நல்லா தெரியும், இது உண்மையான வேல்யூ. அதே போல் 7 + 5 அப்படின்றது 12 which is greater than 10 அப்படின்றதும் தெரியும். அதனால் இந்த 2 வாக்கியமும் நமக்கு என்னவாக இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்து they are statements. Second is the sentence whose truth value is false. செகண்ட் சென்டென்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 + 4 நமக்கு 7ன்னு தெரியும். 7 is not equal to 8. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது ஈக்குவல் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது உண்மை கிடையாது. இதனுடைய உண்மை வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ், தவறு அப்படின்றது தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர்.
அதனால் டூ இஸ் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வந்து அதாவது ஃபிஃப்த் சென்டென்ஸ் 10 - x = 7 இஸ் த சென்டென்ஸ் ஹூஸ் ட்ரூத் வேல்யூ when x = 3. இப்போ இதுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணோம்னா x = 10 - 7 வரும். அப்போ 3 கிடைக்கும். x = 3 இருக்கும்போது மட்டும்தான் இது உண்மையாக இருக்கும். மற்ற வேல்யூ x ≠ = 3 அப்படின்னும்போது இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட். சாரி, x = 3 இருக்கும்போது இதனுடைய ட்ரூத் வேல்யூ வந்து t இருக்கும். x ≠ = 3 இருக்கும்போது அது ட்ரூத் வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருக்கும். பட் இட் இஸ் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட். The statements 4, 6, 7, 8 are not statements because 4 is a command and 6 is an exclamatory. Seventh question is the seventh statement sentence வந்து is a question. Eighth is a sentence expressing one wishes and ninth is a paradox. இதில் 4 வந்து give me that book அப்படின்றது command. How beautiful this flower is அப்படின்றது exclamatory. வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்றது எங்கே போகிற, விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இந்த 4 சென்டென்ஸுமே வந்து நமக்கு என்ன கிடையாதுன்னா ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதே போல் திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படின்றதும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது என்ன, இந்த சென்டென்ஸே வந்து கான்ட்ரடிக்டரியாக இருக்குது நமக்கு. அதனால் 9th சென்டென்ஸ் இஸ் எ பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டினோட்டட் ஆஸ் PQR எக்ஸெட்ரா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா PQR. இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரையிலும் இந்த டாப்பிக்கில் மேக்ஸிமம் வந்து 3 தான் நம்ம இப்போ கொடுத்துருக்குறாங்க. லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ். டு கனெக்ட் 2 or more simple sentences we use the words such as and, or, if, then, if and only if, and not. These are said to be logical connectivities. இப்போ வந்து ஒரு 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, 2 ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அண்டுக்குரிய சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஜங்ஷன். அதுக்கப்புறம் ஆர் அப்படின்றது இந்த பி ஷேப்பில் இருக்கிற ஒரு சிம்பிள் எடுத்துக்கிறோம். இது வந்து டிஸ்ஜங்ஷன். அதுக்கப்புறம் இஃப் தென் அப்படின்றது இந்த ஒரே பக்கம் இருக்கிற அம்புக்குறி, ரைட் சைடில் மட்டும் அந்த அம்புக்குறி நோக்கி இருக்கும். இது வந்து கண்டிஷ்னல் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா 2 பக்கமும் வந்து அம்புக்குறி இருக்கும், பை கண்டிஷ்னல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நெகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டியூட்டியாலஜி. A statement is said to be tautology if its truth value is always t. டியூட்டாலஜி அப்படின்னும் போது ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதில் வந்து ட்ரூவாகவே இருக்கும். கான்ட்ரடிக்ஷன். எ ஸ்டேட்மெண்ட் இஸ் செட் டு பி அ கான்ட்ரடிக்ஷன் இஃப்ஸ் ட்ரூத் வேல்யூஸ் ஆல்வேஸ் எப்போவுமே அது வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். கண்டிஜென்சி. எ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நெய்தர் எ டியூட்டாலஜி நாட் எ கான்ட்ரடிக்ஷன் இஸ் கால்டு கண்டிஜென்சி. Duality. The dual of a statement formula is obtained by replacing ஆர் இருந்ததுன்னா அண்டு யூஸ் பண்ணிவிடுவோம், அண்டு இருந்ததுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம், ட்ரூ இருந்ததுன்னா ஃபால்ஸு இருந்ததுன்னா ட்ரூ. எ டூயல் இஸ் obtained by replacing ட்ரூ வேல்யூ, அதாவது டியூட்டாலஜி பை கான்ட்ரடிக்ஷன் அண்ட் எஃப் பை அதாவது கான்ட்ரடிக்ஷன் பை டியூட்டாலஜி. இப்போ சம் லாஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு லா வந்து பார்த்திங்கன்னா ஐடம்பொட்டன்ட் லாஸ். அதாவது பி ஆர் பி ஈக்குவல் டு நமக்கு பிஏ தான் கிடைக்கும். அதே போல் பி அண்டு பி அப்படின்னும் போதும் நமக்கு பிஏ தான் கிடைக்கும். இது வந்து தமிழில் வந்து தன்னடக்க விதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காம்படேட்டிவ் லாஸ். பி ஆர் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ ஆர் பி. அதே போல் பி அண்டு கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ அண்ட் பி. அசோசியேட்டிவ் லாஸ். பி ஆர் கியூ ஆர் ஆர் ஈக்குவலன் டு பி ஆர் கியூ, அதுக்கப்புறம் ஆர். செகண்ட் வந்து பி அண்டு கியூ அண்டு ஆர் ஈக்குவல் டு பி அண்டு கியூ அண்டு ஆர். இது வந்து அசோசியேட்டிவ் லாஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அப்படின்போது பி ஆர் கியூ அண்டு ஆர் ஈக்குவல் டு பி ஆர் கியூ அண்டு பி ஆர் கியூன்னு பி ஆர் ஆர். செகண்ட் வந்து பி அண்டு கியூ ஆர் ஆர் equivalent to P and Q or P and R.
ஐடென்டிட்டி லாஸ் அப்படின்னும்போது பியோட ஒரு ட்ரூ வேல்யூ சேர்க்கும்போது நமக்கு ட்ரூ வேல்யூவை தான் கிடைக்கும். அது வந்து இடையில வந்து ஆர் அண்டு போட்டோம்னாலும் பிஏ தான் கிடைக்கும். பிஆர்எஃப் வந்து நமக்கு பி கிடச்சிரும். பி அண்டு எஃப் வந்து எஃப். இது ஐடென்டிட்டி லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட் லாஸ் அப்படின்னும்போது பிஆர் நெகேஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு ட்ரூ வந்துடும். பி அண்டு நெகேஷன் ஆஃப் பி வந்து நமக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். நெகேஷன் ஆஃப் ட்ரூ வந்து எப்பயுமே ஃபால்ஸு, நெகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் வந்து எப்பவுமே ட்ரூ. டபுள் நெகேஷன் லா ஆர் இன்வல்யூஷன் லா, நெகேஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி அப்படி வந்துடும். டி மார்கன்ஸ் லா இது வந்து சம்மில் யூஸ் ஆகுது, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் ஈக்குவலன் டு நெகேஷன் ஆஃப் பி ஆர் நெகேஷன் ஆஃப் கியூ. அதே போல் நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ இஸ் ஈக்குவலன் டு நெகேஷன் ஆஃப் பி அண்ட் நெகேஷன் ஆஃப் கியூ. அதுக்கு அடுத்தது அப்சார்ப்ஷன் லாஸ். அப்சார்ப்ஷன் லாஸ் வந்து பி அண்டு கியூ இஸ் ஈக்குவல் டு பி. இங்கே வந்து பி அண்டு பி ஆர் கியூ இஸ் ஈக்குவல் டு பி. இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பி தான் கிடைக்குது. இதுக்கு வந்து தமிழில் வந்து ஈர்ப்பு விதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, பி ஆர் பி அண்டு கியூ ஈக்குவல் டு பி தான். பி அண்டு பிஆர்கியூ இஸ் ஈக்குவல் டு பி தான். இப்போது இந்த டேப்லா காலம் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த சம் கேட்டாலும் நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டு தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்டேட்மெண்ட்னால் நமக்கு 4 ரோஸ் வரணும். அதாவது 2 பவர். ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னா 2 பவர் 1 2 ரோஸ் தான் வரும். 2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4, அதனால் 4 ரோஸ் வந்துடும். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா 2 க்யூப்டு வரும், 8 ரோஸ் வந்துடணும். 4 அப்படின்னா சில சமயத்தில் 1 மார்க்கில் கேட்குறாங்க. 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை ரோஸ் இருக்கணும் அப்படின்னா 5னா 2 பவர் 5 32 ரோஸ் போடணும். நமக்கு அந்த அளவுக்குலாம் இதில் இந்த எக்ஸசைஸில் கொடுக்கல. ஒன்லி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய அந்த ரூல்ஸ் மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு PQ 2 ஸ்டேட்மெண்ட்டு தான். P எப்படி எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு 2 ரோக்கு டிடின்னு எடுத்துகிறோம், அடுத்த 2 ரோக்கு ஃபால்ஸ்ன்னு எடுக்கிறோம். Q எப்படி எடுக்கிறோன்னா அதாவது ஆல்டர்னேட்டிவாக டிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம அண்டு போட்டிருக்கோம். அண்டுனா நல்லா கவனிக்கணும். அண்டுனா ரெண்டும் சேமாக இருந்தால் அதே தான் வந்துடும், டிடிஎஃப். டிஎஃப் அப்படின்னும் போது எஃப் மாறி இருந்தாலே அண்டுக்கு வந்து எஃப் தான். அதே மாதிரி இங்கே எஃப்னு இருக்குது, அதனால் எஃப்ஏ வந்துடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. டிடினா டி, எஃப்னா எஃப். இங்கே ரெண்டுமே மாறி இருக்குது, அதனால் எஃப் அண்டுக்கு மட்டும். ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்கிறது அதே வந்துடும், டிடிடி. எஃப்க்கு எஃப்ஏ வந்துடும். இங்கே மாறி இருக்கிறது வந்து நமக்கு டி வந்துடும். அண்டுக்கு எஃப் போடணும், அல்லதுக்கு டி போட்டுடணும். அதே மாதிரி நெகேஷன் ஆஃப் பி அப்படின்னும் போது இங்கே ட்ரூ இருக்குது, அங்கே ஃபால்ஸ்னு எழுதுவோம். இங்கே எஃப் இருக்கிற இடத்துல டிடின்னு எழுதிடுவோம். அதேமாதிரி நெகேஷன் ஆஃப் க்யூவும் வந்து எஃப்டின்னு வந்துடும், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போது பி தென் Q அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஒரே ஒரு சைடு அம்புக்குறி எதை நோக்கி இருக்குன்னா Qவை நோக்கி இருக்குது. இந்த இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஒன்றா இருந்தால் அதாவது டினாலும் டி தான், எஃப்னாலும் நமக்கு டி தான். அதாவது ஒரு சைடு அம்புக்குறி இருந்தால் ஃபால்ஸு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கணுன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸும் நமக்கு ப்ளஸ்ஸு. 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் இருக்கும்போது நமக்கு மைனஸே வந்துடும். அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஏரோ மார்க்குக்கு டிடின்னு இருந்ததுன்னா டி, எஃப்னு இருந்ததுன்னா டி, மாறி இருக்கும்போது நமக்கு எஃப்ஏ வந்துடும். அதுக்கடுத்தது 2 பக்கமும் பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ அப்படின்னு இருக்குது. 2 பக்கமும் ஏரோ மார்க் இருக்கும்போது 2 பக்கமும் ஏரோ மார்க் இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா அதே போல் தான். ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா ட்ரூவே தான். டிடி இருந்தாலும் ட்ரூ தான், எஃப் இருந்தாலும் ட்ரூ தான். மாறி இருந்தால் டிஎஃப் அப்படின்னு இருக்கும்போது எஃப்டின்னு இருக்கும்போது எஃப். இப்போ இந்த ஒரு ஏரோ மார்க்குக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 சேமாக இருந்தால் அதே,
அதை ட்ரூ வந்துடும்னு சொல்லியிருக்கோம். மாறி இருக்கும்போது இங்கே ஒன்று கவனிக்கணும். நீங்கள் இந்த அம்புக்குறி எதை நோக்கி இருக்குதுன்னு பாருங்கள், க்யூவை நோக்கி இருக்குது. இந்த ரெண்டும் நம்ம ரிசல்ட்டும் எழுதிட்டோம், டி எழுதிட்டோம், இதுக்கும் எஃப்எஃப்க்கும் டி எழுதிட்டோம். இதில் க்யூக்கு நேராக இன்பிட்வீன் என்ன இருக்கோ அதுதான் இங்கே வந்துடும், அதை எழுதிடுங்க. அதுக்கு அடுத்தது நெகேஷன் ஆஃப் பி ஆர் நெகேஷன் ஆஃப் க்யூ எழுதியிருக்கேன். இப்போ நெகேஷன் அப்படின்றது இங்கே இருக்குது. ஆர் அப்படின்னும் போது ரெண்டுமே எஃப்பாக இருந்தால் எஃப் தான், எஃப்டியாக இருந்ததுன்னா ஆர் வந்து டி வந்துடும், டிஎஃப்க்கும் டி தான், டிடின்னும் போது நமக்கு டி தான். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸில் எந்த சம் கேட்டாலும் கரெக்டாக நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ.